ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் V7 டெக் ஆல் இன் ஒன் கிரியேஷன் யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ எனிவே டுடே என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சைட்லேருந்து 9Aன்ற ஒரு சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்பெக்கில் நல்ல மூவிங் ஆகிட்டுருக்கிற ஃபோன் தான் அது. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், அது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் ஓகே வாங்க டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா 9 சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சில்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9A சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகே தான், ஃபேக்டான விஷயம் தான். பட் என்ன காஸ்ட்டில் வந்து அவங்க லான்ச் பண்ணிக்கிறான்ற விஷயத்தான் வந்து அது மிடில் கிளாஸில் வந்து அந்த அமௌண்ட் வந்து செட் ஆகுமா இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க யோசிக்காமலே லான்ச் பண்ணிட்டாங்கன்றது தான் என்னோட பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ நிறைய ஆர்என்டி டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்பெக்குக்கு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா சம்திங் ஆல் ஓவர் கண்ட்ரீஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கூகுள் 9A சீரீஸும் கொஞ்சம் நல்லாவே பீக்கில் போயிருக்கும். பட் சேல் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஐ திங்க், என்னோடய தாட். பிகாஸ் அது அந்த ஸ்பெக்கில் அந்த ரேட்டில் நிறைய டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அமௌண்ட் அதிகமாக கொடுக்குற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய ஸ்பெக்கில் அவங்க கொடுக்கல, உண்மையான ஒரு ரீசன் சொல்லணும்னா அதான். பட் கூகுள் வந்து என்னமோ அது ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்க மூவ் பண்ணாங்கன்னா மேபி அது இன்னும் ரொம்ப நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்துன்னு சொல்லிவிட்டு அவங்களோட மைண்ட் செட்டும் இருக்கும், வாங்குவாங்க. சரி ஓகே வாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். இப்போ 9Aல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லுக் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் இருக்கிற கூகுளுக்கே இருக்கிற ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கேமராவோட ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் பாப்அப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஸ்டெப்பாக அப்படின்ற மாதிரி தான் அதோட லுக் வாய்ஸ்லேயே இருக்கும். பட் அந்த ஸ்பெக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 9Aல வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பேக் சைடில். பட் கேமரா வைக்கிற ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டராக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குது, பர்சனலாகவே சொல்கிறேன். பட் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அது ஓகே. பட் எனக்கு வந்து அது கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டராக இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. லுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் எடுக்கிற மாதிரியே இருக்குது. பட் இதே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அந்த கரெக்டான டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் வந்து செட் பண்ணலையோன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. சரி ஓகே, இப்போது டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்பிளே வந்து அதில் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். கூகுள் 9Aல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சு ஆக்சுவல் டிஸ்பிளேன்ற மாதிரி ஒரு அந்த இது கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1080 × 224 பிக்சல் சைஸில் அந்த டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அபர்ச் ரேட் வந்து கூட பார்த்திங்கன்னா 20/9 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி வந்து எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி தான் 120 பிக்சல் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ரேஷியோ 120 அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேவோட ப்ரொடக்ஷன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா டிவைஸ்லையும் கொடுக்குற மாதிரி கொரில்லா தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 3 கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்குக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஓகே தான். ஓகே, பிரைட்னஸும் வந்து பார்த்திங்கன்னா 2700 வந்து பார்த்திங்கன்னா நெட்ஸு பீக் என்ற அந்த பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது
நார்மல் டேஸில் உங்களுக்கு வெளியே நீங்கள் அவுட்டோரில் வந்து எடுத்துகிட்டு போகும்போது சன்லைட்லலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே பிரைட்டாகவே இருக்கும். ஸோ 2700 நெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும். டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு அந்த டல்னஸ் இல்லாமல் நல்லா கிளாரிட்டியாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக எல்லாமே கொஞ்சம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் என்னோடய ஃபீலு. பட் இந்த இந்த ப்ரைஸுக்கு அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். பட் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கலாம் அது கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. கொடுத்துருக்கிற அந்த ஸ்பெக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை குவாலிட்டி நல்லா இருக்கலாம். அதுதான் வந்து மேபி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் மொபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓவராலாக வந்து ஸ்கிரிப்டெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குற டீட்டெயிலாம் வந்து நம்ம செக் பண்ணால் ஓகே நல்லா இருக்குது பேடாக இருக்குன்னு யாருன்னா சொல்லிட்டு போயிடலாம். பட் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூசேஜ் பொறுத்து தான் எல்லா டிவைஸும் வந்து இருக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமிங் ஃபோனும் இருக்குது, நார்மல் ஃபோனும் இருக்குது. ஸோ நம்ம அது வந்து என்ன நம்மளுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கினா மேபி அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா 9Aல வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட ஸ்பெக் பார்க்கலாம். இப்போது இதில் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா டுவல் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க வைட் ஆங்கிளில். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 48 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஓகே நல்லாயிருக்கும். இதில் மெயினாக என்ன சொல்லுவேன்னா இந்த மைக்ரோ ஷாட்லாம் இதில் ஐ திங்க் நல்லாயிருக்கும். மேபி மைக்ரோ ஷாட்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கேமராவில் வந்து கூகுளில் வந்து அடிச்சிக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதே 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டில் 13 மேபி குவாலிட்டி இருக்குங்க. நம்ம ஐ மீன் சைஸை பார்க்காம அது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மேபி குவாலிட்டி இருக்கலாம். ஏன்னா கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். பட் அதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கூகுள் யூஸ் பண்ணுறவங்க தான் தெரியும். அதேமாதிரி வீடியோ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரியரில் வந்து 4K 30 and 60 ஏபிஎஸ்ல வந்து எஃபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி கிட்டத்தட்ட 4K வந்து சப்போர்ட் பண்ணுது. இதே ரெசல்யூஷன் தான் வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூமிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4Kல எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ லேகே இருக்காது சுத்தமாக. ஸோ நீங்கள் அந்த 2x 4x 5xன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணும்போது ஜூமிங்கில் வீடியோஸில் இருக்கும்போதே நீங்கள் அதை அந்த ஜூமிங் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன லேக் இல்லாமல் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெக்கு அது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பெக் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வந்து ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இது மாதிரி யூடியூப்பில் ஸோ இதுக்கு எல்லாமே அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சார் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சார் 2 இதெல்லாம் இப்போ பயங்கரமாக இருக்கும். அது லைக் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென்சார் 4 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்குக்கு இந்தளோட ப்ராசஸர் வந்து ஓகே ஃபைன். ஏன்னா G4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர் தான். அட் த சேம் டைம் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரேம் தான் இங்கே இருக்குது. 8GB ரேமில் வந்து இந்தியாவில் 8GB மட்டும் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 256 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதோட ஸ்பெக் வந்து நம்மளுக்கு வேறு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே கிடையாது. 256GB மட்டும்தான் இந்த ஒரே ஸ்பெக் தான் நம்ம இந்தியாவில் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. அதேமாரி
என்ன ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்லேருந்து கொடுத்துருக்கிற ஒரே ஆப்ஷன். இதோட வந்து இதோட நல்ல ஸ்பெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐரன் மொபைலில் இருக்குது. பட் இந்த ரேஞ்சுக்கு அவங்க இந்த அளவு கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் நான் நிறைய பேர் வந்து பிளாகராக இருந்தால் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இல்லை மேபி கூகுள் சைடில் கேமரா எல்லாம் நல்லாவே இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது மேபி வந்து பார்த்தீங்கன்னா சம் நெகட்டிவ் பாயிண்ட் தான் இது கூகுள் சைடில். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்கள் சைடில் கூகுள் சைட்லேருந்து இது கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கூகுள் 9a வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற பேட்ரி சைடில் போய் நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ பேட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா 5100 mAh வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற 5100 mAh வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஓவராலாக வந்து நம்ம செக் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 டே அதுக்கப்புறம் ஒரு ½ டே கிட்ட மேபி வரலாம். ஏன்னா நம்பர்ஸில் வந்து அதிகமாக தான் இருக்குது. பட் யூசேஜில் வந்து செக் பண்ணும்போது தான் தெரியும். நார்மலாக ஒரு 2 டேஸ் கிட்டத்தட்ட வரலாம்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த நம்பர்ஸ் இருக்குது. 5100னா வெரி பவர்ஃபுல்லான பேட்ரி தான். ஸ்டோரேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பேட்ரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் சொன்னல உங்ககிட்ட 13 hours கிட்ட உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸ்டாண்ட் பையில் வந்து யூஸ் பண்ணும்போது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 100 hours வித் எக்ஸ்ட்ரீம் பேட்ரி சேவர் மோடில். ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சேவர் மோடில் வந்து பேட்ரி சேவர் மோடில் வந்து நம்ம அது யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 days கிட்ட வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து கூகுள் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சொல்கிற மாதிரி நம்பர் வைஸில் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour கிட்ட ஆகும். பட் ஒயர்லெஸ்லாம் உங்களுக்கு 3 hours கிட்ட போகும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த நம்பர்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு 18 watts ஒரு அந்த மாதிரி கொடுக்காம ஒரு இன்னமும் அந்த 20-30 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்காங்க. பட் அது ஏன்னு தெரியல. பட் ஏன்னா டெக்னாலஜி வளருது. பட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அந்த பழைய செட்டப்லேயே இருக்காங்க. பட் மேபி அவங்க பேட்டரியை வந்து ஒரு வேளை பூஸ்ட் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த லேட் சார்ஜிங் வந்து அவங்க இதில் அது அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே தான். பட் பேட்டரி எம்ஹெச் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியாக கொடுத்துருக்காங்க. மேபி காசு கட்டிங்கன்னு தெரியாது. ஸோ அதர்வைஸ் மெயினாக வந்து பார்க்கும்போது இதில் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா IP68 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வித் டஸ்ட் ப்ரூஃப் மாதிரி இது இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா end-to-end செக்யூரிட்டி வித் M2 செக்யூரிட்டி சிப்ஸ் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க end-to-end செக்யூரிட்டிஸ் இருக்குது வித் அதாவது OS அப்டேட் அது மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆடியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது இதில். கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5G சப் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிட்டத்தட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபை வந்து 6E கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 6Eனா ஆல்மோஸ்ட் ரொம்ப நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குயிக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு. பட் சீரிஸ் இயரிங் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சைடில் அந்த கலர்ஸ் எப்படி சொல்லுவோம்னா பிளாக்கு, ஒயிட்டு, பர்பிள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க சைடில் வந்து ஒரு நேம் வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 9A கிட்டத்தட்ட
ஸ்பெக் மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைடில் இது சொல்லிக்கிற அளவுக்கு நம்பர்ஸ் கிடையாது. அதே மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவே கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அது நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணீங்க. 9A வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ஒரு மொபைல் வாங்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு யோசிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்குக்கு அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் இருக்கும். இந்த ஸ்பெக்குக்கு இந்த ரேட் கிடையாது, மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி மேபி சம் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மேபி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நம்பர் வைஸில் எல்லாமே கம்மியாக இருக்குங்க. இந்த ஃபோன் வந்து யாருக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினமும் வந்து மார்னிங் நான் ஆஃபீஸ் போவேன், அதேமாரி ஈவினிங் நான் வந்துடுவேன். ஒரு 5-6 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு நார்மல் யூஸ் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து ஐ திங்க் செட் ஆகாது. ஐ திங்க் இதுதான் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் செட் ஆகாது, கேமர்ஸுக்கு சுத்தமாக செட் ஆகாது. நார்மலாக இருக்குங்க. ஐ திங்க் பெஸ்ட்டு தான், பட் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நீங்கள் ஹை ரேஞ்செலாம் வந்து நீங்கள் இதில் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த G4 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நல்ல ஃபோனே இருக்குன்ற நான். ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஏற்ற ஃபோனாக இல்லையான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மொபைல் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் கைட் தான் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு மேலே உங்களோட டிசிஷன் தான். பட் என்னோடய சைடில் இது வந்து ஓகே தான், ரொம்ப மோசம் கிடையாது. பட் வாங்கலாம் இந்த ரேஞ்சுக்கு. கிட்டத்தட்ட 50,000 கிட்ட அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் வந்து பெரிய ஒரு என் சைடில் ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் என்னால் அவ்வளோ ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது, சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐஃபோன் அந்த ரேஞ்ச் அப்படி போய்டுவேன் நான். ஏன்னா ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேல்யூ ஃபார் மணின்ற மாதிரி இருக்கும். பட் கூகுள் சைட்லேருந்து ப்ராப்பர் சப்போர்ட்ஸ்லாம் இன்னமும் வரல. இதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க. எனிவே இதுக்கப்புறம் நம்ம கூகுள் சைட்லேருந்து நல்ல ஸ்பெக்கு நல்ல ரேஞ்சிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து கூகுள் 9Aவோட ரிவ்யூ ப்ளஸ் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னமும் வந்து இதோட மொபைல் டிவைஸ் வந்து நான் எடுத்துகிட்டு அது வந்து அன்பாக்சிங் மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அதை அதை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது இன்னமும் நான் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தருவேன். எனிவே இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறது நான் ரொம்ப பிளஸிங்காக நினைக்கிறேன். ஸோ எனிவே ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி இந்த சின்ன சின்ன ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு படிக்கட்டுன்ற மாதிரி தான் இந்த ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களுடைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் வந்து நாங்கள் வந்து இன்னமும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ.